பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரஃபீஉத் தரஜாத், அவனே அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவன். ஸுல் அர்ஷ், அர்ஷுடையவன். யுல்கி ரூஹ மின் அம்ரிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி லியுன்ஸிர யௌமத் தலாக், சந்திப்புடைய நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தன்னுடைய அடியார்களில் யாரை அவன் நாடினானோ அவர்களின் மீது தன்னுடைய கட்டளையால் வஹியை அவன் இறக்குகின்றான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்களினுடைய எந்த ஒரு ஷையும் எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது. லிமனில் முல்குல் யௌம், இன்று ஆட்சி யாருடையது? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் ஏகன் அல்லாஹ்வுக்கே உரியது. அல் யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், இன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த ஆத்மா சம்பாதித்ததை கொண்டு கூலி கொடுக்கப்படும். லா துல்மல் யௌம், இன்று அநியாயம் என்பது இல்லை. இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பதிலே துரிதமானவன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் இருக்கின்றானே கிப்ரியா, மகா பெரியவன் அவன், அரிஷுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வுடைய அரிஷ் எவ்வளவு பெரியது, எவ்வளவு விசாலமானது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மொத்த மஹ்லூக்குகளையும் மொத்த படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கின்றதே, அது முகப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவதை போல மினல்லாஹி தில் மஆரிஜ், அந்த வேதனை அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இருக்கும். அந்த அல்லாஹ் தில் மஆரிஜ், படிகள் உள்ளவனாக இருக்கின்றான். மலக்குகளும் ரூஹுல் அமீன் ஜிப்ரீலும் இருக்கிறார்களே, அந்த படியின் வழியாகத்தான் அங்கே செல்லுகிறார்கள். அந்த நாள் எவ்வளவு பெரியதாக இருக்கும், அதனுடைய அளவு 50,000 வருடங்களாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்து சொல்லப்படும். அந்த அர்ஷுடைய தூரம் அதை பற்றி சொல்லப்படுகிறது. 7வது பூமியிலே இருந்து அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வரையிலும் உண்டான தொலைதூரம் 50,000 வருடங்களினுடைய தொலைதூரம் என்பதாக சலஃபி உலமாக்கள், ஹலஃபி உலமாக்கள், பின்னோர்களான உலமாக்கள் இருக்கிறார்களே, அவங்க இதைத்தான் சொல்லுகிறார்கள். அவங்களுடைய ராஜிஹான ஏற்றமான சொல்லும் இதுதான் இன்ஷா அல்லாஹ். அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய அர்ஷ் அது செந்நிறத்திலே உண்டான மரகதத்தால் அது உருவாக்கப்பட்டது. அந்த அரிசியினுடைய 2 ஓரங்களும் இருக்கின்றதே 50,000 வருடங்களின் தொலைதூரம். அந்த அரிசியினுடைய நீளம் இருக்கின்றதே 7வது பூமியிலே இருந்து 50,000 வருடங்களினுடைய தொலைதூரம் அதனுடைய நீளம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இதுக்கு முன்னால் ஒரு ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதிலே அல்லாஹ்வினுடைய அந்த அரிசை மலக்குகள் சுமக்கக்கூடிய அந்த செய்தி அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது. 7வது வானத்திலே 7வது வானத்தையும் தாண்டி அதைவிட உயரத்திலே அல்லாஹ்வினுடைய அர்ஷ் அது இருக்கிறது. அந்த அல்லாஹ் இருக்கிறானே, யுல்கி ரூஹ மின் அம்ரிஹி அலா மை யஷா மின் இபாதிஹி லியுன்ஸிர யௌமத் தலாக், இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை இறக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லுவதை போல யுனஸ்ஸிலுல் மலாயிகத்து பிர்ரூஹி மின் அம்ரி, யுனஸ்ஸிலுல் மலாயிகத்து பிர்ரூஹி மின் அம்ரி, அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக வஹியை தன்னுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும் என்பதாக விரும்புகின்றானோ அங்கே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். எதற்காக? லியுன்ஸிரா, அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அந்த நபிமார்கள் என்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சொல்லுவதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது
வஇன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களின் இறைவனால் இறக்கப்பட்டது. முக்கியமான மலக்கை கொண்டு இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே அவன் இறக்கி வைத்தான், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ் இங்கேயும் அதான் சொல்லுகின்றான், லியுன்சிர யௌமத் தலாக், சந்திப்பினுடைய நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். வஹி எதற்காக அனுப்பப்பட்டது? லியுன்சிர யௌமத் தலாக், சந்திப்பின் நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத் நாளுக்கு நிறைய பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் யௌமத் தலாக். இதுவும் கியாமத்துடைய ஒரு பேர் தான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக கியாமத்தை பற்றி சொல்லி அல்லாஹ் வஹியை இறக்கினான். சந்திப்புடைய நாள் அப்படின்னு சொன்னால், சந்திப்புடைய நாள்னால் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்தின் பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே முதன்மையாக வந்தவரிலே இருந்து கடைசியாக கியாமத்துடைய நாள் என்று பிறக்கக்கூடிய கடைசி பிள்ளை வரையிலும் எல்லாரும் சந்தித்து கொள்வார்கள். சந்திப்பின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாமா இப்னு ஸைத் அவர்கள் கூறுகிறார்கள், அடியார்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாமா கதாதா அவர்கள் கூறுகின்ற போது, வானத்திலே உள்ளவர்கள் பூமியிலே உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய நாள் என்பதாக சொல்லுகிறார். ஹாலிக் மஹ்லூக்குகளை சந்திக்கும் நாள், படைத்தவன் தன்னுடைய படைப்புகளை சந்திக்கும் நாள். ஜாலிம் மஸ்லூம் மிலேங்கே, அநியாயம் செய்தவன் அநியாயம் செய்யப்பட்டவனை சந்திக்கும் நாள் என்பதாக இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் யௌமத் தலாக் என்ற அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒருவர் மற்றவரை சந்திக்கக்கூடிய நாள். ஒவ்வொரு அமல் செய்தவனும் தன்னுடைய அமலை அங்கே சந்திக்கின்ற நாள், தன்னுடைய அமலை பார்க்கின்ற நாள். எல்லாம் அல்லாஹ் தாலாவுக்கு முன்னால் இருக்கும், எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும், எதுவும் மறைந்ததாக இருக்கும். அங்கே மறைகிறதுக்கு எந்த இடம் இருக்கிறது? எந்த இடமும் இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பார்கள். அன்றைய நாள் அல்லாஹ்வே சொல்லுவான், இன்றைய ஆட்சி யாருடையது என்பதாக சொல்லுவான். லிமனில் முல்குல் யௌம் யௌமஹும் பாரிசூன். அன்றைய நாள் அவர்கள் எல்லாம் வெளிப்பட்டு வருவார்கள். எல்லாம் ஹபரில் இருந்து எந்திரிச்சு வருவாங்க. எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு மறைஞ்சது கிடையாது. லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு மறைஞ்சே இருக்கா? எதை அல்லாஹ் கிட்ட மறைக்க முடியும்? அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்று ஆட்சி யாருடையதாக இருக்கிறது என்பதாக சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான். அப்போ பதில் சொல்லுவதற்கு ஒரு நாதி இருக்காது. யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே பதில் சொல்லிக் கொள்வான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாளும் ஏகன் அல்லாஹ்வுக்கே உரியதாக இருக்கிறது. அடக்கியாளக்கூடியவன், தனித்தவன், ஏக இறைவன் அந்த அல்லாஹ்வுக்கே உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லிக் கொள்வான். ஏற்கனவே ஹதீஸு உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் சுருட்டி தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்வான். அல்லாஹ் கேட்பான், யார் அரசன் என்பதாக. லிமனில் முல்குல் யௌம், யாருடைய ஆட்சி இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். நானே அரசனாக இருக்கிறேன், நானே ஜப்பாராக இருக்கின்றேன், நானே முத்தகப்பீராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். பூமியிலே அரசன் என்பதாக சொன்னவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருந்து அடக்கி ஆளும் தன்மை படைத்தவர்கள், பெருமை பிடித்த பிசாசுகள் எங்கே? ஆஜ் கஹாஹே, எங்கே அவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். எவன் இருக்க முடியும்? ஒன்றுத்துக்கும் இல்லாத பய, ஆனால் துனியாவில் ஆட்டம் போடுறானோ. அல்லாஹ் கேட்பான் நாளைக்கு, லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். சூருடைய அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டது. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இருக்கின்றானே, எல்லா மஹ்லூக்குகள், எல்லா படைப்புகளுடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அந்த அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 வாட்டி அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம்.
இன்றைய நாள் ஆட்சி யாருடையது? 3 வாட்டி அல்லாஹ் கேட்பான், பதில் ஒன்றும் வராது. அப்புறம் அல்லாஹ்வே சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே ஆட்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த அல்லாஹ் எல்லா பொருளையும் அடக்கி ஆள்பவன், எல்லா பொருளுமே அவனுக்குத்தான் சொந்தமானது, அவனுடைய கைவசம்தான் இருக்கிறது. இப்னு அபி ஹாத்திமிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. கியாமத் நாள் வந்துவிடும், அப்பொழுது ஒரு மலக்கை அல்லாஹ் ஏலான் செய்ய சொல்லுவான், மக்களே கியாமத் வந்துவிட்டது என்பதாக அந்த மலக்கு சொல்லுவார். அந்த ஏலானை, அந்த அறிவிப்பை இறந்தவர்களிலே இருந்து உயிரோடு இருப்பவர்கள் வரையிலும் எல்லாரும் கேட்பாங்க. எல்லாருடைய காதுகளிலேயும் அந்த அறிவிப்பு போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய வானத்தில் அல்லாஹ் இறங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், லிமனில் முல்குல் யௌம், இன்னைக்கு ஆட்சி எவனுடையதுடா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல்லாஹ்வுடையதுதான். பிறகு அல்லாஹ் தஆலா நீதத்தோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நீதம் செலுத்துவான், தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் ஒரு அணு அளவுக்கு கூட யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல் யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த ஆத்மா சம்பாதித்ததற்கு அதற்கு அந்த நாள் கூலி கொடுக்கப்படும். நல்லது செஞ்சவனுக்கு நல்ல கூலி கிடைக்கும், பாவம் பண்ணவனுக்கு அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். லா துல்மல் யௌம், அநியாயம் என்பது அன்றைய நாள் இல்லை. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய மாட்டான். நன்மை செய்தவர்களுக்கு 1க்கு 10 10ஆக கொடுக்கப்படும், 1க்கு 10 அல்லாஹ் வாரி வழங்குவான். தீமை செய்தவர்களுக்கு அவங்க செஞ்ச தீமையின் அளவு அவர்களுக்கு தீமைகள் எழுதப்பட்டு இருக்கும். சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறிய விஷயத்தை சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியார்களே, அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹ்வுக்கு ஹராமாக்குற அளவுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது, திராணி கிடையாது. அல்லாஹ் கூறுவான், அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன், அதை உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் என்பது ஹராம், जुल्म हराम है, जुल्म हराम है, मैंने जुल्म करना अपने ऊपर भी हराम कर लिया है और तुम पर भी हराम कर दिया है. அநியாயம் செய்வது என் மீதும் ஹராம், உங்கள் மீதும் ஹராம். ஹராம் செய்யாதீங்க, அநியாயம் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. மறுமையினுடைய நாள் யாருக்கும் ஒரு கடுகளவும் ஒரு அணு அளவும் யாருக்கும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார். லா துல்மல் யௌம், கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார். கடைசியில் அந்த ஹதீஸில் இருக்கிறது, என்னுடைய அடியார்களே, இது உங்களுடைய அமல், இதை நான் பாதுகாத்தேன், இதனுடைய பகரம் கூலி அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த மனிதன் நன்மையை செய்து வந்தானோ அவன் அல்லாஹ்வை புகழட்டும், எவன் பாவத்தை சுமந்து வந்தானோ அவன் தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான். லா துல்மல் யௌம், ஆனால் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் கேள்வி கணக்கை அல்லாஹ் முடிப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கை கேட்பதிலே தீவிரமானவன். ஜல்தியா உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்கை அல்லாஹ் முடித்து விடுவான். அல்லாஹ் தஆலாவுக்கு மொத்த மனித சமுதாயம், ஜின் சமுதாயம், மொத்த மஹ்லூக்குகளுடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் முடிப்பது ஒரு மனிதனுடைய கேள்வி கணக்கை முடிப்பது மாதிரி தான். ஒரே ஒரு மனிதனுடைய கேள்வி கணக்கை முடிப்பது போல தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஈஸியாக, வெரி சிம்பிள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேலையை முடிச்சிருவான். அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர அது அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப லேஸ். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா, உங்களை படைப்பதும் உங்களை மௌத்தாக்கி மறுபடியும் உங்களை கபரிலே இருந்து எழுப்புவதும்
ஒரு மனிதனை படைத்து ஒரு மனிதனை மௌத்தாக்கி ஒரு மனிதனை எழுப்புவது போலத்தான். ஆனால் மொத்த மஹ்லூக்குகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி அல்லாஹ் ஒரே ஒரு ஆளை செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனுஷனை செஞ்சுற நேரம் தான் ஆகும். எல்லாத்தையும் எழுப்பி விட்டு அல்லாஹ் உட்கார வச்சு போடுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவதை போல வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன், நம்முடைய ஒரே ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் பாஸ் ஆகிறது கலம்ஹிம் பில் பஸர், கண்மூடி கண் திறப்பதுக்குள்ளார நடக்கும். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார நடக்கும். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன், அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஐயகூல லஹு குன், குன் என்ற வார்த்தையை சொல்லுவான். ஃபயகூன், அது ஆகிவிடும். ஆகுக என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் யாசீனிலே அல்லாஹ் பேசுவான். இந்த ஆயத்தில் வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹிம் பில் பஸர், நம்முடைய ஒரு கட்டளை, ஒன் ஆர்டர், அது பாஸ் ஆகுறது கலம்ஹிம் பில் பஸர், அது கண்மூடி திறப்பது போல்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்திருஹும் யௌமல் ஆசிஃபதி இதில் குலூப் லதல் ஹனாஜிரி காதிமீன் மா லிஸ்ஸாலிமீன மின் ஹமீமின் வலா ஷஃபீ யஅலமு ஹாயினத்தல் அயுன் யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர். இந்த ஆயத்துகளிலே கண்களுடைய மோசடி, மனசில் வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள், இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். பார்வை இருக்குதே, அதை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாம் துனியா இன்டர்நெட்டுடைய காலம், பார்வையுடைய பேணுதல் என்பதே இல்லாமல் போச்சு. ஸோ அதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா 1446 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா